அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். மனதார நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்தோம் என்றால் நமக்கு அது பல மடங்காக ஆண்டவன் நமக்கு கண்டிப்பாக தருவார். ஆனால் நம்ம செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்கணும்? மனசார இருக்கணும். எந்த தற்பெருமையும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் உண்மை. ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான். அப்போது அந்த ஆலயத்தின் வழியாக ஒரு மகான் வந்தார். மகானை பார்த்த பிச்சைக்காரன், சாமி, என் வாழ்க்கை கடைசி வரை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டான். அதற்கு சாமியார், உன் தலையில் எழுதிய விதிப்பா, உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படித்தான் இருக்கும் என்றார். பிச்சைக்காரன், சாமி, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, என் தலைவிதி மாறாதா? இல்லை, என் தலைவலி மாறுறதுக்கு எனக்கு ஏதாலும் வழி இருந்தால் சொல்லுங்களேன் என்று கேட்கிறான். அதற்கு சாமியார், நீ புத்த பெருமானை போய் பார்த்தால் உன் தலையெழுத்து மாற வாய்ப்புள்ளது, அவரை போய் பார் என்று சொன்னார். உண்மைதாங்க. எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் மகான்களின் சந்திப்பு நாம் போய் சந்தித்தோம் என்றால் அவர்களுடைய கடைக்கண் பார்வை நம்மேல் படும் பொழுது கண்டிப்பாக நம் கஷ்டங்கள் தீரும். அதுதான் உண்மை. எதுனாலுமே நம்பிக்கையாக செய்யணும். நம்பிக்கைக்கு தான் அங்கே வேல்யூவை தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. உடனே பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்? புத்தரை பார்க்க புறப்படுறான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, எங்கேயாலும் தங்கணும். உடனே ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு அருகில் வந்து நின்றுட்டு கதவை தட்டுறாரு. ஐயா, இன்றைக்கி இரவு இங்கு நான் ஓய்வெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அதுக்கு செல்வந்தர், நீ எங்கேப்பா போகிற, இந்நேரத்தில் வந்து நீ கதவை தட்டுறியேன்னு. அதுக்கு பிச்சைக்காரன் நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறான். உடனே செல்வந்தரும் அவர் மனைவியும் என்ன செய்கிறாங்க, சரிப்பா, நீ இங்கே தங்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பிச்சைக்காரன், என்ன உதவி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பொண்ணு, ஒரே பொண்ணு, அவள் பிறவி ஊமை, அவள் எப்போது பேசுவாள் என்று புத்தரிடம் கேட்டுட்டு வந்து சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிச்சைக்காரனும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறான். இரவு நேரம் அங்கே ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் கிளம்புறான். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த ஒரு பெரிய மழை வருது. அந்த மழை என்ன பண்ணுறான், அதை கடக்கணும், அதை கடக்க முடியாமல் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு மந்திரவாதி அந்த பக்கம் வர்றார். அந்த மந்திரவாதி கையில் என்ன இருக்குன்னா மந்திரக்கோள் இருக்குது. அப்போ அந்த பிச்சைக்காரன் நான் பார்த்துட்டு, என்னப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்கவும் நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாரு. நான் புத்த பெருமானை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான், நானும் அவரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ பார்க்க போகிற, இந்த மலையை கடப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் மந்திரக்கோளின் சக்தியை கொண்டு, ஆனால் நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த பிச்சைக்காரன் என்ன உதவின்னு கேட்கும்போது மந்திரவாதி சொல்கிறான், நான் 500 ஆண்டுகளாக முக்தி அடையாமல் இருக்கேன், நான் எப்போ முக்தி அடைய போகிறேன் அப்படின்றத நீ புத்தர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படிங்கவும் பிச்சைக்காரனும் சம்மதிக்கிறான். உடனே இந்த மந்திரவாதியும் அந்த மலையை கடந்து விட்டுறான். மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போது ஒரு பெரிய ஆறு வருது. அந்த ஆறை கடந்தால் தான் புத்தர் இருக்கும் இடத்துக்கு போக முடியும். ஆற்றை கடப்பது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் ஒரு ஆமை அந்த பக்கம் வருது. அது பிச்சைக்காரரிடம் விசாரிக்கிறது. அதுவும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொல்லுது. பதிலுக்கு நீ புத்தரிடம் எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும் என்று கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து அதை கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லி சொன்னேன்னா ஆற்றை கடக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்கிறேங்குது. பிச்சைக்காரனும் சரிப்பா நான் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆற்றையும் கடந்து விட்டுறது அந்த ஆமை. ஒரு வழியாக பிச்சைக்காரன் வந்து புத்தர் இருக்கும் இடத்துக்கு வந்துடுறான். புத்தரை பார்த்து ஆசீர் பெறான். புத்தர், என்னிடம் இருந்து உனக்கு வேண்டியதை கேள் என்றார். ஆனால் 3 கேள்வி தான் கேட்கணுன்றார். பிச்சைக்காரனுக்கு யோசனை செய்தான். நாம் 4 கேள்விகள் கேட்க வேண்டும், புத்தரோ 3 கேள்வி தான் கேட்க வேணுங்கிறாரு. என்ன செய்கிறதுன்னு புரியல என்று யோசனையில் இருந்தான். சற்று நேரத்தில் ஒரு யோசனை வந்தது. நாம் பிச்சை எடுத்து தான் நம் காலத்தை ஓட்டிவிடணும் போல் இருக்கு. சரி, பரவாயில்ல, ஆனால் அந்த 3 பேர்களின் பிரச்சனையாவது தீரட்டும் என்று எண்ணி, மனதார எண்ணி 3 பேரின் பிரச்சனையும் புத்தரிடம் சொல்லி அதற்கான தீர்வையும் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான்.
திரும்பி வரும் வேளையில் முதல்ல ஆமையை பார்க்குறான். ஆமை கேட்குது, என் கேள்விக்கு புத்தர் என்ன சொன்னாருன்னு கேட்குது. அதுக்கு பிச்சைக்காரன், உன் ஓட்டை நீ கலற்றி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றார் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆமை என்ன பண்ணுது, தன்னுடைய ஓட்டை கலட்டி அந்த பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்துட்டு பறந்து சென்றது. ஆனால் அந்த ஓட்டில் பார்த்திங்கன்னா பவளமும் முத்தும் அதில் அவ்வளவும் நிறையா இருந்தது. உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்த பிச்சைக்காரன் கிளம்புறான். பிறகு மந்திரவாதியை பார்த்து, உன் முக்திக்கு நீ என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத புத்தர் சொன்னார் அப்படின்னாரு. என்ன சொன்னார் அப்படிங்கவும், இந்த மந்திரக்கோலை நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், அந்த மந்திரக்கோலை பிச்சைக்காரிடம் கொடுத்து விட்டு முக்தி அடைந்து விட்டான். மனுஷனோட வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க, பந்தம், பாசம், காமம், கோபம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி மந்திரக்கோலை நம்ம கையில் வச்சிட்ருக்கனால தான் நம்ம என்னது, ஆண்டவனிடம் சரணாகதி அடையாமல் நம்ம அழகழிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கதையை கேட்ட பிறகுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மந்திரக்கோலை பகவான் கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றுமே சந்தோஷம்தான். சரி, மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான். செல்வந்தரிடம், உங்கள் மகள் எப்போது அவள் மகனுக்கு, அதாவது அவள் மனதுக்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவன் பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அவள் சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறா, இந்த மகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவள் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது செல்வந்தரை பார்த்து, அப்பா, இவர் தானே அன்று இரவு நம் இல்லத்துக்கு வந்தது என்று அவளையுமே அறியாமல் கேட்கிறார். தன் மகள் பேசியதை கண்ட செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மணமுடித்து வைத்தான். அன்று முதல் அவன் பெரிய செல்வந்தர் மற்றும் மந்திரக்கோள், இதை தவிர பவளம், முத்து, அழகான மனைவி அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான். அப்போ இந்த கதையின் மூலம் நமக்கு என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் பிறரின் துயரமும் மறைந்துவிடும், கூடுதல் போனஸாக நம் துயரமும் மறைந்து போகும் என்பது தாங்க இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது. அதாவது நம்ம உனக்கு என்ன பிரச்சனை யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு சில பேர் சொல்லும்போது, பகவானே அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கேட்க கிடையாது. அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், நம்மளுடைய பிரச்சனையும் சுலபமாக தீர்ந்து கொண்டே இருக்கும் என்பது தான் உண்மையும் கூட. சுயநலமாக வாழலாங்க, ஆனால் எப்பயுமே நம்ம சுயநலமாக இருந்தோன்னு வச்சுங்களேன், நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க என்பது தான் உண்மை என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.